ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதே போல டிடிடி தேவஸ்தானம் ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. பிரம்மோற்சவம் தொடர்பான ப்ரெஸ் ரிலீஸும் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் சம்பந்தப்பட்ட தரிசன டிக்கெட் எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்க. 15ஆம் தேதி போல் அஃபீஷியலாக புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. நீங்கள் புரட்டாசி 3வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையில் திருமலைக்கு தரிசனம் போகிறதுக்கான பிளான் இருக்குது அப்படின்னா, இப்போ அக்டோபரில் ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு அடுத்த மாதத்துக்கு தரிசன டிக்கெட் வேணும், இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகும்போது நான் புக் பண்ணலை அப்படின்னா, அதுக்கான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்டும் இந்த மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிக்கெட் புக்கிங்கும் அஃபீஷியலாக அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனால் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டிடிடி வந்து ஒரு சில டேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டேட் படி தான் ஓப்பன் ஆகும். அதையுமே உங்களுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். திருமலையில் முக்கியமான ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஃப்யூச்சர்லேயும் வந்து நமக்கு க்யூவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் தர்ஷன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இப்போது அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதை பற்றியும் செய்திகளில் வெளியான முக்கியமான தகவலை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக பார்க்கலாம். டெய்லியுமே இலவச தரிசன டோக்கன்கள் கீழ் திருப்பதியில் கொடுத்துட்ருக்காங்க. சாயந்தரம் 4 மணிக்கு. ஸோ இந்த 4 மணி நான் சொல்கிறது வந்து சாயந்தரம்னு சொல்லி பார்த்துட்டேன், மாலைன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஈவினிங்னுமே வீடியோவில் சொல்லி பார்த்துட்டேன். அப்படி இருந்தாலுமே ஒரு சிலர் கமெண்ட்ஸில் வந்து விடிய காலையிலையா மாலையான்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் ரிப்பீட்டடாக கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கு மேலே இதை எப்படி தெளிவாக சொல்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது ரிப்பீட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுக்காக தான். இப்போ எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டான மாதிரி தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா? ஸோ வெள்ளி சனி ஞாயிறு எப்பயுமே வந்து வீக்கெண்ட் க்ரௌட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 5:40க்கே இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆகிருச்சு. பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கான நடைபாதை தரிசன டோக்கன் டெய்லியும் 4 மணிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 4000 டோக்கன்ஸ் நாளைக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு 4000 டோக்கன்ஸ், வீக் டேஸில் வந்து ஒரு 3000 டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி டோக்கனுமே நாளைக்கான டோக்கன்ஸ் வந்து 16,000 பக்கமாக டோக்கன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி 5:45க்கே ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. ரீசெண்டாக வந்து ஒருத்தர் தர்ஷன் போயிட்டு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. 9/7/2025 அன்னைக்கு நாங்கள் பத்மாவதி தாயார் கோயில் 200 ரூபாய் ஸ்பெஷல் நைட்டு தர்ஷன் டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் நேராக தர்ஷன் போயிட்டு 15 நிமிஷத்துல தர்ஷன் முடிச்சிட்டோம். 10ஆம் தேதி நேற்று வந்து திருமலாவில் வந்து வெரி க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் சுபதம் என்ட்ரி வழியாக 5:30 மணிக்கு வந்து என்ட்ரி ஆகி சுவாமி தரிசனம் 6:45க்கு முடிச்சிட்டோம். 1 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் வெளியில் வந்து டெம்பிள்லேருந்து வெளியில் வந்ததுக்கே 7:10 ஆகிடுச்சு. ஹெவி ரஷ்ஷாக இருந்தனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கருட சேவா, ஸோ அதனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து நல்ல ஒரு தர்ஷன் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமு அப்படிங்கிறவர் வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று 63,473 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் லைன் இருக்குது அப்படின்றது டிடிடியோட அப்டேட்டு. மினிமமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து மேக்ஸிமம் 20 to 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். இதுதான் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ். நாளைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். காலையில் டைமில் வந்து நீங்கள் திருப்பதி ரீச் ஆனீங்கன்னா டோக்கன் கிடைக்காது. மத்தியானம் 2 மணிக்கு மேலே வர்றீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் ஜாயின் பண்ணி ஞாயிற்றுக்கிழமைக்கான டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நாளைக்கு சேம் டேக்கான டோக்கன் கிடைக்கிறது ரொம்ப பாசிபிள் கம்மி. அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க அந்த ஹோமம் நடக்கிற இடத்துல வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குமே வீக்கெண்ட்ஸில் க்ரௌடு ரொம்பவே ஹெவியாக தான் வந்து இருக்கும். இதுதான் இன்னைக்கான நிலவரம். நேற்று கருட சேவா, ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதம் 2 தடவை நமக்கு கருட சேவை இருக்குது. ஸோ அது நேற்று ஒரு கருட சேவை வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதுக்கு அடுத்தது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிளுக்கான ஒரு அப்டேட்டு. ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமாக மூலஸ்தானம் செல்ல தடை. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 14ஆம் தேதி நடைபெற உள்ள குடமுழுக்கு விழாவுக்காக யாகசாலை பூஜைகள் தொடங்க உள்ள நிலையில் இன்னைக்கு 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் தற்காலிகமாக மூலஸ்தானம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி கோயில்களில் பிரேக் தரிசனம் விரைவில் அமலாகிறது அப்படின்ற ஒரு நியூஸுமே வெளியாகிருக்கு.
கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைனில் பதிவு செய்யலாம். பிரேக் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனத்துடன் பிரசாதம், ஆர்த்தி, தீர்த்தம் போன்ற கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும். பழனி கோயிலை பொறுத்தவரைக்கும் பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம், தேங்காய், பழம், திருநீறு, மஞ்சள் பை அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் எப்படி விஐபி தர்ஷன் ஆன்லைனில் புக் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரியான ஒரு மெத்தட் இங்கே கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டிடிடியே பாருங்கள், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து ஈவினிங் 4 மணிலேருந்து தான் கொடுக்குறோம். அதுக்கான லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களோட சோஷியல் மீடியாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கூட சேர்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டெய்லியும் ஈவினிங் 4 மணிக்கு உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ ஆகுது. அடுத்ததான் வந்து பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக டிடிடி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். என்னென்ன தரிசனங்கள் இருக்கும், வாகன அனுமதிக்கான டைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வர பிரம்மோற்சவம் 2025 பிரம்மோற்சவத்துக்கான ஒரு டிஸ்கஷன் வந்து நடந்திருக்கு. அது ரிலேட்டடாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்றத பற்றின முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கதா வந்து ஏற்பாடுகள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி வருடாந்திர சலக்கட்ல பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் நடைபெற இருக்கு. விரிவான திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் அனைத்து ஏற்பாடுகளையும் முடிக்குமாறு துறை தலைவர்களுக்கு டிடிடியோடையே வந்து சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை அன்னமய பவுண்டில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அதில் சொன்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நாட்களில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான நாட்களில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16/9/2025 அன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 23ஆம் தேதி அன்னைக்கு அங்குரார்ப்பணத்தோடு ஸ்டார்ட் ஆகுது. 24ஆம் தேதி அன்னைக்கு துவஜரோகணம் இருக்குது. 28ஆம் தேதி அன்னைக்கு வந்து கருட வாகன சேவை. அதே மாதிரி 1/10/2025 அன்னைக்கு ரதோற்சவம். 2/10/2025 அன்னைக்கு சக்கராஸ்நானத்தோட இந்த பிரம்மோற்சவம் வந்து பார்த்திங்கன்னா முடியும். வாகன சேவை காலையில் டெய்லியுமே 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நைட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். பிரம்மோற்சவ நாட்களில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுக்காக நெறிமுறைக்கான பிரமுகர்களை தவிர விஐபி பிரேக் தரிசனம், அதாவது ரெக்கமெண்டேஷனில் போகிற தர்ஷனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைக்குழந்தைகள் இருக்க பெற்றோர், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அல்லது நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட சிறப்பு தரிசனங்களுக்கு அனுமதி இல்லை. என்ஆர்ஐ, சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு, இன்ஃபேண்ட் தர்ஷன், என்ஆர்ஐ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிஃபென்ஸில் இருக்க இந்த ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே கேன்சல்டு. அதுக்கு அடுத்தது வந்து காட்சியகங்கள், வரிசைகள் மற்றும் முக்கிய இடங்களில் விரிவான அன்னப்பிரசாதம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களோட தேவைகளின் அடிப்படையில் பொறியியல் துறை பணிகளை வந்து மேற்கொள்ளணும். கூடுதல் துப்புரவு பணிகளை வந்து கொண்டு அனைத்து காட்சியகங்களும் சுத்தமாக மற்றும் செயல்பாடு கரிப்பறைகளை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலர் கண்காட்சி இருக்கும். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி நைட்டு 9 மணிலேருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் காட் சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தடை செய்யப்படும். காரணம் என்ன அப்படின்னா, 28ஆம் தேதி கருட வாகன சேவை இருக்கும். ஸோ அதனால 2 வீலர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதையும் 2 வீலரில் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கருட வாகன சேவை நடக்கிற அன்னைக்கும் முதல் நாள்லாம் ஆன்லைனில் ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் நேரடியாக போயிட்டு ஆஃப்லைனில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணி ரூம் கிடைக்கல, அதாவது ரூம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆஃப்லைனில் தான் வந்து எடுக்கணும். எதிர்பார்க்கப்படும் மக்கள் வருகையின் அடிப்படையில் போதுமான அளவு லட்டுகளை வந்து இருப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த பிரம்மோற்சவம் ரிலேட்டடாக நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்க முக்கியமான விஷயம். ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்ன தர்ஷனம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து காட் ரோடில் வந்து 2 வீலர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா விரிவான ஏற்பாடுகள் பற்றி அடுத்த அப்டேட் கொடுப்பாங்க. நமக்கு பிரம்மோற்சவத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் வந்து அடிஷ்னல் டிக்கெட் அதெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் இருக்கும். ஏன்னா அது வந்து 300 ரூபா தரிசனம் அப்படின்றதுனால தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூட வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக நிறைய வந்து அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடிடியோட அஃபிஷியலான ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பேஸ் பண்ணி தான் நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்கள் சரியான நேரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனம் செய்வதை உறுதி செய்ய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை டிடிடி நிர்வாக அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா இஓ கிட்ட வலியுறுத்தியிருக்காங்க.
செவ்வாய்க்கிழமை டிசிஎஸ் பிரதிநிதிகள் மற்றும் டிடிடி ஐடி அதிகாரிகள் கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகளோட ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்கள் விரைவாக சரிபார்ப்பதற்காக QR குறியீடுகள் மற்றும் முக அங்கீகார முறையை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்காரு. கையேடு சரிபார்ப்புகளை மாற்றினார். மேலும் தாமதங்களை தவிர்க்கவும் கூட்ட மேலாண்மை மேம்படுத்த பக்தர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வரணும் அப்படின்ற மாதிரியும் அதற்கான அவசியத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. வரிசையில் நுழைவது, பெட்டிகளில் காத்திருப்பது, தரிசனத்துக்கு பிறகு வெளியேறுவது வரைக்கும் பல்வேறு நிலைகளில் பக்தர்கள் எடுக்கும் நேரத்தை காட்டும் விரிவான பகுப்பாய்வுகளை வந்து பவர் பாயிண்ட் மூலமாக காட்டியிருக்காங்க. தொழில்நுட்பம் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான வழக்கமான கூட்டங்கள் மற்றும் ஒரு செயல் திட்டத்தை வந்து அறிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா செக் பண்ணி எல்லாமே அவங்கள மேனுவலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி QR மூலமாகவும் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமாகவும் கொண்டு வரும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து தர்ஷன் பார்க்க முடியும் அப்படின்றதும் டைம்லி நம்ம வந்து தர்ஷனம் முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி பண்ணலான்றதை பற்றினா அடுத்தடுத்த மீட்டிங் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஷேர் பண்ணிடணும். நீங்கள் கேட்டதுக்கும் ப்ரெஸ் ரிலீஸ்லையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இதுதான் முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ வீக்கெண்ட் க்ரௌட் இருக்கும், பார்த்து தர்ஷன் போயிட்டு வாங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.